எல்லாரும் பேசி சிரிச்சுட்டு இருந்தோம்ல, இப்ப மூட அவுட் ஆயிடும் பார். சரிங்கண்ணே. என்னடா சரவணா, அப்பா. நாளைக்கு நேரம் ட்ரெயின் ஏறி ஆமாப்பா. ஒருத்தட்ட சென்னையில பேசியிருக்கேன்டா. தங்குறதுக்கு ரூம் வேறுபட வேண்டியதா சொன்ன. ரூம் வேறுபட வேண்டி கொடுப்பாரு. வியாபாரிகள் எல்லாம் தங்குறதுக்கு அங்கதான் ரூம் போடுவாங்களாம். இல்ல அங்கேயே ரூம் போட சொல்லிட்டேன். அந்த ரூம் அவ்வளவு வசதிப்படாதுப்பா. ரூம் வசதி எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்களேடா. செந்திலும் போனப்ப தங்குனீங்கல்ல, அந்த ரூம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு மாமா. ஓ, எதுக்கு எல்லாருக்கும் தேவையில்லாத குழப்பமா? ஹோட்டல் ரூமா ஆன்லைன்ல கூட போட்டுடலாம். ஆன்லைன் சினிமா டிக்கெட் போட்டோம்ல, 2 பேர் படம் பார்க்க 1500 ரூபாய் செலவு பண்ணீங்களே. வேணாப்பா, நம்ம வேற எப்படியாவது புக். தங்குனவங்க ஹோட்டல பத்தி ரிவ்யூ எல்லாம் கொடுத்திருப்பாங்க. வசதி எல்லாம் கூட இருக்கு. இல்ல டிஸ்கவுண்ட் எல்லாம் கூட குடுக்குறாங்க. 2 நிமிஷம் கொடுங்க, நான் பாத்துட்டு சொல்றேன். அப்புறம் எம்பிட்டு பே பண்ண வேண்டியதா இருக்கும். 1000 ரூபாய் பே பண்றதா இருக்கும். பார்த்து நல்லா இருக்கான்னு பாருங்க. ஹோட்டல்லாம் பாக்குறது நல்லா இருக்கு. 5000 ரூபாய்.